வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான முட்டை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இதை நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாவும் சமைச்சிடலாம். ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4லிருந்து 5 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் பொடியா நறுக்குன 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா பொடியா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அப்பதான் கிரேவி நல்லா திக்கா க்ரீமியா வருங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 4 நல்லா பழுத்த தக்காளி பழம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி விடாம நல்லா அரைச்சு வச்சிருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி விழுதை சேர்த்துருங்க. இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இதுல 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ வேக வச்சிருக்க முட்டைய தோல் உரிச்சிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அடுத்து இதையும் கொதிக்கிற கிரேவியில போட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 5 ஸ்பூன் துருவன தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இப்போ இதை கொதிக்கிற கிரேவியில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவி 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. கடைசியா பொடியா நறுக்குன மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை அப்படின்னு எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.